நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. திமுகவே என்ன சொல்றாங்கன்னா, திமுகவோட கூட்டணி கட்சிகள் ஆதரவோட தான் தாவேக அரசு இயங்குதே தவிர பெரும்பான்மை கிடையாது, எங்களுடைய ஆதரவு தான் இயங்குது அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வராங்க. அதிகாரம் கிடைக்கவில்லையே, ஆட்சி போய்விட்டதே என்று அவதிப்படுபவர்களுடைய ஒரு புலம்பலா தான் நான் பார்க்கிறேன். ஆண்மை இருந்திருந்தால் உதயநிதி இந்த மாதிரி இவ்வளவு மோசமா 12 பக்கம் படிச்சார்ல, ஒரு பேப்பரை படிச்சுட்டு நேரு கிட்ட கொடுத்துட்டு இருந்தார்ல ஸ்கிரிப்ட் பேப்பருங்களை. ஆக அந்த 12 பேப்பர்ல பேசுறதெல்லாம் உண்மை, படிச்சதெல்லாம் உண்மைன்னா நீங்க அங்க இருந்து இந்த ஆட்சியை தோக்கடிச்சிருக்கணும். 6 மாதத்துக்கு இந்த ஆட்சியை நாங்கள் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டோம்னு சொன்னார். ஆனா அவரே 3வது நாளே பிரச்சனையை பேசினாரு, விமர்சனம் பண்ணாரு. ஏன்னா அவங்களால தவிக்கிறாங்க. தாங்கள் தான் அடுத்து வரப்போறோம், நம்ம தான் இங்க ஆட்சி பண்ண போறோம், தொடர்ச்சியான மனப்பால் குடித்தவர்கள். நீங்க சொன்னீங்க நான் கரெக்டா கணிச்சேன்னு. நான் கணிச்சது காரணம் மக்களிடையே நான் போனது, மக்களிடையே பழகினது, மக்களை கணித்தது. இவர் வந்த உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? காட்சிகள் மாறின. ஆட்சிகள் மாறியதால் சிஎம்டியில வசூல் பண்ணப்பட்ட அந்த பார்ட்டி ஃபண்டை நிறுத்துங்கன்றாரு. இது எடப்பாடிக்கு தெரியாதா? வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதனுடைய கருத்துக்களை காணொளி மூலம் தெரிவிப்பவர் அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் இப்போதான் உங்களை முதன்முறையாக சந்திக்கிறோம். நீங்கள் கணித்த மாதிரியே முடிவுகள் அமைந்தது. நீங்கள் விஜய் முதல்வர் ஆகிட்டார், நீங்கள் சொன்ன மாதிரியே. இப்போ அவரை பற்றி இந்த 10 நாட்கள் ஆகுது, 10 நாட்கள் ஆகலை இன்னும் அவர் பதவி ஏற்று. ஆனால் கடுமையான விமர்சனங்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமாக சட்டமன்றத்தில் அவருடைய பதில்கள், அதை பற்றி திமுக சார்பாக ரொம்ப மிக கடுமையான வார்த்தை உதயநிதி விமர்சனம் பண்ணுறாரு. நான் இங்கே பேசுகிறதுக்கு வீட்டில் போய் அறிக்கை தர்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இப்போது எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு நேற்று, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. ஏன் அப்படின்னா இந்த கொலைகள் அப்படியே தொடருது, இவங்க காவல்துறையை இயலாமையில் இருக்குது, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வருது. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? அதாவது அதிகாரம் கிடைக்கவில்லையே, ஆட்சி போய்விட்டதே என்று அவதிப்படுபவர்களுடைய ஒரு புலம்பலா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஆட்சி புதுசா அமைந்த போதும் அதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுப்பாங்க. அதான் ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க, அதை தேன் நிலவுன்னு. ஊடகங்கள், எதிர்கட்சிகள்லாம் அந்த அரசாங்கம் செட்டில் டவுன் ஆவறதுக்கான டைம் கொடுப்பாங்க. இப்போ இவங்க ஒரு வாரம் தாங்க ஆச்சு. அதாவது சட்டமன்றத்துல அவர் தன்னுடைய நம்பிக்கை பெறுவதை, அந்த தீர்மானத்தை அவர் பாஸ் ஆக்கி 13ஆம் தேதி பாஸ் ஆக்கினாருங்க. இன்னைக்கு தேதி 19ங்க. 6 நாட்கள் தான் ஆயிருக்கு. வெறும் 9 அமைச்சர்கள் தான் இருக்காங்க. இன்னும் எல்லா துறைகளுக்கும் அமைச்சர்கள் போடணும், நியமனம் பண்ணணும். அதுக்கடுத்தது அதிகாரிகள் மாற்றம் இன்னும் சரியா நடக்கல. தலைமைச் செயலாளர்ல இருந்து சில துறைகளுக்கு போட்டிருக்காங்களே தவிர இன்னும் டிஜிபி இப்படி பல்வேறு காவல்துறை பதவிகள் எல்லாமே கொஞ்சம் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. சோ பொறுமையை இழந்து மு.க. ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் இன்னைக்கு புதிய ஆட்சியாளர்கள் மேல நியாயமின்றி விமர்சனம் செய்வது அவங்களுடைய ஆற்றாமை, அவங்களுடைய ஆத்திரத்திற்கான வெளிப்பாடாதான் நான் பாக்குறேன். நிச்சயமாக இந்த அரசு ஒரு மாசமாவது, நார்மலா 6 மாசம் கொடுப்பாங்க. ஸ்டாலின் அவர்களே ஆட்சி அமைவதற்கு ஒரு நாள் முன்னால சொன்னார்னு நினைக்கிறேன் புதுவையில. நாங்க விஜய் ஆட்சி அமைப்பதுக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டோம், அதே போல 6 மாதத்துக்கு இந்த ஆட்சியை நாங்கள் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாரு. ஆனா அவரே 3வது நாளே பிரச்சனையை பேசினாரு, விமர்சனம் பண்ணாரு. ஏன்னா அவங்களால தவிக்கிறாங்க. தாங்கள் தான் அடுத்து வரப்போறோம், நம்ம தான் இங்க ஆட்சி பண்ண போறோம், தொடர்ச்சியான மனப்பால் குடித்தவர்கள். நீங்க சொன்னீங்க நான் கரெக்டா கணிச்சேன்னு. நான் கணிச்சது காரணம் மக்களிடையே நான் போனது, மக்களிடையே பழகினது, மக்களை கணித்தது. இப்ப அவங்க எல்லாம் பெண் நிறுவனம் சொன்ன தகவல்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேண்டியவர்கள்
மனம் கோணாமல் இருப்பதற்காக சொன்ன பொய்யான புனை தகவல்களை வச்சுக்கிட்டு அவங்க நம்ம தான் ஆட்சிக்கு வர போறோம்னு நினைச்சாங்க. சோ அது கிடைக்கலன்னு கொஞ்சம் கடுமையா விமர்சனம் பண்றாங்க. இது ரொம்ப தப்புங்க. ஜனநாயகத்துக்கே இது சரியில்லை. ஒரு புதிய அரசு அமைந்திருக்கிறது, அதுவும் 2.5 வருஷமே ஆன ஒரு புதிய கட்சி முதல் தேர்தலிலே இவ்வளவு வாக்குகள் இவ்வளவு இடங்களை பெற்றது வரலாறுங்க. ஆனா இன்னைக்கு 2 பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டை 30 வருஷம் 32 வருஷம் ஆண்ட கட்சிகள் அவங்களால தோக்கடிச்சு மூளைக்கு தள்ளிட்டு ஒரு புதிய கட்சி அரசியல்ல அவ்வளவு அனுபவம் இல்லாத ஒரு கட்சி வந்திருக்கும் போது அவங்களுக்கு கூடுதலான கால அவகாசம் கொடுக்கணும். அவங்க லேர்ன் பண்றதுக்கு, அவங்க ஸ்டடி பண்றதுக்கு. ஏன் இவங்க பொறுமையே இல்லை? 2வது நாளே என்ன சொன்னார் தெரியுங்களா? நீங்க திமுக அரசின் திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து கொண்டு வரணும். மகளிர் உதவித்தொகைய 15ஆம் தேதி ஏன் அனுப்ப மாட்டீங்க? 15ஆம் தேதி காலையிலேயே அனுப்பிச்சிட்டாருங்க அவரு. 15ஆம் தேதி. ஆனா 15ஆம் தேதி வந்த தினகரன் நாளிதழ்ல தலைப்பு செய்தியே மகளிர் உதவித்தொகை கிடைக்காது. ஆமா, அந்த 1000 ரூபாய் கிடைக்காது. 1000 ரூபாய் கிடைக்காது, அதற்கு ஒரு ஆவணம் செய்ய வேண்டும் முதலமைச்சர், இதை நிப்பாட்டக்கூடாது அப்படிலாம் சொன்னாரு. ஆனா வர வச்சுட்டாங்க அன்னைக்கு காலையில. அதாவதுங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு பக்கம் அப்படி சொன்னாங்க, இன்னொரு பக்கம் இப்ப நேத்தோ முந்தானால எங்கேயோ கல்யாண வீட்டுல போய் பேசுறாரு, நமது திட்டங்கள் எல்லாம் தொடரும் வரையிலே திமுக தான் ஆட்சியில் இருப்பதாக அர்த்தம். திமுக அரசின் நலத்திட்டங்கள்லாம் இருக்கிறதால அதுதான் திராவிட மாடல் ஆட்சி தான் நடக்குதுன்னு அர்த்தம்ன்றாரு. இவருக்கு என்ன ஏதாவது புத்தி பேதலிச்சுச்சா? ஆட்சி மாறிச்சுன்றதே இவரால உணர முடியாம, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், 2 விஷயம் சொல்றேன். இப்படிதான் ஒரு ஆட்சி, எந்த ஆட்சி நடக்குதுன்றத இப்படிதான் கணக்கு போடுவாங்கன்னா, 2000ல அதாவது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கருணாநிதி அவர்கள் அந்த எந்த திட்டத்தை திட்டுனாரோ, மத்திய உணவு திட்டம், சத்துணவு திட்டத்தை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசினார் கருணாநிதி. எம்ஜிஆர் அதை அறிமுகப்படுத்தின பிறகு இளம் தளிர்கள் குழந்தைகள் கையில எல்லாம் தட்டேந்த வச்சுட்டாருலாம் பேசினாரு. ஆனா இவர் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த திட்டம் தொடர்ந்தது மட்டுமல்ல, அதை இன்னும் கொஞ்சம் செழுமைப்படுத்தினாரு. அப்ப இந்த ஸ்டாலின் பாணியில பார்த்தா எம்ஜிஆர் ஆட்சியை தான் கருணாநிதி தொடர்ந்து இருக்கிறாரா? எம்ஜிஆர் ஆட்சி தான் நடந்ததா? இது ஒரு கேள்வி. 2வது கேள்வி இல்ல 2வது கேள்வி ஜெயலலிதா ஆட்சி முடிஞ்ச பிறகு 2021ல இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அம்மா உணவகங்கள் தொடரும்னாங்க. ஆனா உண்மையில தொடரல. அதை சீர்குலைச்சிட்டாங்க, அதை உருக்குலைச்சிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவகங்கள் தொடரும்லாம் சொல்லிட்டு அது கொஞ்ச நாள் வேலை செஞ்சதுங்க. அப்படின்னா ஜெயலலிதா ஆட்சி தான் தொடர்கிறதுன்னு அதிமுக சொன்னா இது எந்த அளவுக்கு பைத்தியக்காரன் தானே? அது போலதாங்க. அதாவது திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை முதலமைச்சரான பிறகு அவர் சொன்ன முதல் விஷயம், நல்ல திட்டங்கள் நலத்திட்டங்கள் தொடரும், மக்களுக்கான நல்ல திட்டங்கள் எல்லாம் தொடரும்னாரு. இப்ப 1000 ரூபாய் போட மாட்டாருன்னாங்க. அவரு போட்டோன்னு இப்ப என்ன தெரியுமா பேசுறாங்க? 2500 ரூபாய் போடுறேன், ஏன் இன்னும் போடலன்றாங்க. அதாவது இவங்களுக்கு தலைகால் புரியலைங்க. ஆட்சி அதிகாரம் கையில போனதை உங்களால ஜீர்ணிக்க முடியல. நான் திரும்பவும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேள்விதான் கேட்கிறேன். 2021ல மக்கள் கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? அனைத்து மகளிர் குடும்ப தலைவிக்கும் மகளிர் உதவி தொகை 1000 ரூபாய் மாசந்தோறும் கொடுப்போம்னு சொன்னீங்க. ஜெயிச்சு எத்தனை நாள் கழிச்சு நீங்க அதை அமுல்படுத்தினீங்க? 25 மாசம் கழிச்சு தான். அதாவது 2 வருஷம் 4 மாசம் கழிச்சு தான் நீங்க அமுல்படுத்தினீங்க. சோ நீங்க 2.5 வருஷம் 2.25 வருஷம் எடுத்துக்கலாம். ஆனா அவருக்கு 2 நாள் அவகாசம் கொடுக்க மாட்டீங்களா? 3வது நாளே முகாரி பாட ஆரம்பிச்சிட்டீங்களே. அப்போ உங்களுக்கு உங்க கவலை எனக்கு புரிகிறது. நீங்க ஆட்சி அதிகாரத்துல தொடரும் நம்பிட்டீங்க. அது இல்லைன்னா ஒண்ணும் உங்களால அந்த யதார்த்தத்தை ஏத்துக்க முடியல. ஆகவே மக்கள் சிரிக்கிறாங்க. என்னையா இது, இந்த ஆள் 28 மாசம் கழிச்சுதான் தேர்தல் உறுதிமொழியை நிறைவேற்றினாரு. இன்னும் 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு முடிச்சிட்டு போன பிறகும் நிறைவேறாத உறுதிமொழிகள் 100க்கு மேல இருக்குது திமுக. அப்படி இருக்கும்போது ஒரு வாரத்தை கூட முழுமையாக முடிக்காத ஒரு அரசை பார்த்து இவர் இப்படி பேசுறாரு. அவர் எடப்பாடி என்னன்னா
ஆட்சிகள் மாறின, காட்சிகள் மாறின, அதே கொலைகள் நடக்குது. ஏயா உன் ஆட்சியில எவ்வளோ அநியாயம் நடந்தது? முதலமைச்சர் வீட்லயே கொலை கொள்ளை கொடநாட்டுல நடந்தது. நீ என்ன பண்ண? அத பத்தி நம்ம பேசணும்னா அது வழக்கில தலையிடுவா. இவர் வந்து அம்மா இதய தெய்வம்னு சொல்ற அவங்க வீட்டுல கொலை நடக்குது. கொடநாட்டுல எஸ்டேட் பங்களால கொலை நடக்குது. முதலமைச்சராக இருந்த எடப்பாடி என்ன பண்ணாரு? கிழிச்சிட்டாரா? யாரை கைது பண்ணாங்க? என்ன நடந்தது? திமுக ஆட்சியிலையும் அது மாதிரி எந்த நடவடிக்கையும் அந்த கேஸ் மேல இல்ல. அதாங்க இதெல்லாம் இவங்க பின்னால இவ்வளவு ஊர்பட்ட அழுக்கை வச்சுக்கிட்டு 5 நாள் 6 நாள் ஆன ஆட்சியில சட்டம் சரியில்லையா, ஒழுங்கு சரியில்லையா? நான் ஒண்ணு சொல்றேன். அவர் வந்த உடனே முதல் என்ன சொன்னாரு? இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சிஎம்டிஏல 25 ரூபாய் 27 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வசூல் பண்ணிட்டு இருக்காங்களே, அத இனிமேல் வசூல் பண்ணக்கூடாது, நிறுத்துங்கன்னாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு, ஊழல் புரிவதில, மக்களுக்கு துரோகம் செய்வதில்லைன்னு நான் சொல்றதின் அடிப்படை இதுதாங்க. திமுக ஆட்சியில வசூல் செய்யப்பட்டது பார்ட்டி ஃபண்டு. எங்க சிஎம்டிஏல ஒருத்தன் ஏதோ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் கட்டி அப்ரூவலுக்கு போனா பார்ட்டி ஃபண்டை ஏன் சிஎம்டிஏ வசூல் பண்ணோம்? இப்போ அதிமுக ஆட்சியில ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபாய் வசூல் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி வந்தோம் சேகர் பாபு பாவம் பரம ஏழை இல்லையா, 2 ரூபாய் ஏத்தி 27 விலைவாசி உயர்வு அவங்களையும் பாதிச்சிருப்பாருங்க. 27 ரூபாய் வசூல் பண்ணிருக்காரு. இவர் வந்த உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? காட்சிகள் மாறின, ஆட்சிகள் மாறியதால் சிஎம்டில வசூல் பண்ணப்பட்ட அந்த பார்ட்டி ஃபண்டை நிறுத்துங்கன்ட்டாரு. இது எடப்பாடிக்கு தெரியாதா? அதே போல 717 மதுக்கடைகளை, டாஸ்மாக் கடைகளை மூடினாரு. 2 வாரத்துக்குள்ள மூடணும்னாரு. இன்னும் டைம் இல்லை, இன்னும் கொஞ்சம் மூடிட்டு இருக்காங்க. அவர் கொடுத்தது 2 வாரத்துக்குள்ள மூடணும். அதுல பணியாற்றக்கூடிய ஊழியர்களை நீங்க வந்து வேற இடங்கள்ல கடைகளுக்கு பணி அமர்த்தணும், டிரான்ஸ்பர்ல அருகில் இருக்கிறவங்களுக்கு. அதையும் சொன்னாரு. 21 வயசான ஆட்களுக்கு கீழே, 21 வயசு கீழானா நீங்க அந்த விநியோகம் பண்ணக்கூடாது, விற்க கூடாது. மதுபான கடைகளை தேவைப்பட்டால் ஆதார் கார்டை வாங்கி வயசை பாருங்க. 10 மணிக்கு மேல வேலை செய்யக்கூடாது இந்த மது கடைகள். அப்படி வேலை செஞ்சா அந்த பகுதியில் இருக்கிற போலீஸ் நிர்வாகிகள், ஆய்வாளர், துணை ஆய்வாளர் நடவடிக்கைக்கு ஆளாவாரு. 21 வயசுக்கு கீழே இருக்கிற ஆளுக்கு மது விற்பனை பண்ணா அந்த டாஸ்மாக் கடை பணியாளர்கள் நடவடிக்கைக்கு ஆளாவாங்க. கோயில்கள், கல்வி நிறுவனங்கள், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொன்னார. இதெல்லாம் நல்லதா பண்ணலையா எடப்பாடி பழனிசாமிக்கு? 5 நாள்ல இதெல்லாம் பண்ணியிருக்காருங்க. காலையில ஏதோ கவர்மெண்ட் சர்வெண்ட் மாதிரி சாப்பாடை கட்டிட்டு வந்து டிபன் பாக்ஸ்ல காலையில செக்ரட்டேரியட்ல வந்துட்டு மாலையில் போறார், மதிய உணவை அங்கே எடுத்துக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புள்ள கடமை உணர்வு நிறைந்த ஒரு முதலமைச்சரை நீங்க வாழ்த்தாம இருக்கலாம் எதிர்கட்சின்றதால. ஆனா பொய்யான காரணங்களை சொல்லி விமர்சனம் செய்வது என்பதை மக்கள் ரசிக்க மாட்டாங்க. மக்கள் வந்து எப்பவுமே யதார்த்தமா இருப்பாங்க. இப்பதானப்பா வந்திருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுக்கட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து ஆத்திரம் அப்படியே முட்டுது அவங்களுக்கு. ஏங்க எடப்பாடி பாருங்க 3வது இடத்துல போயிட்டாருங்க. 100க்கும் மேற்பட்ட தொகுதியில டெபாசிட் காலியா இருக்கு அந்த கட்சிக்கு. 3வது இடத்துல போனவருக்கு புறவாசல் வழியா அமித்ஷாவை யூஸ் பண்ணி டிஎம்கே உதவியோட ஆட்சிக்கு வரணும்ன்ற ஆசை இருந்தது. அது எவ்வளவு கேவலம். அத முதல்ல மறுத்தாங்க. ஆனா இப்ப திருமாவளவன் அவர்கள் நேர்காணல்ல அது உண்மைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏங்க திருமாவளவன் சொல்றதுக்கு முன்னால அவங்களுக்கு அண்ணனான எம்ஏ பேபி சிபிஎம் கட்சியின் பொதுச் செயலாளர் தேசிய ஊடகத்திலே சொல்லிட்டாரு, ஸ்டாலின் எங்க தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு நாங்க ஆதரிக்க போறோம், வெளியில இருந்து நீங்களும் ஆதரிக்கணும்னாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க வெளியே வந்துட்டாங்க. பாஜகவின் ஏஜென்டா இருக்கிற எடப்பாடியை நேத்து வரைக்கும் அமித்ஷாவின் அடிமை என்று நீங்களே திட்டிட்டு இருந்துட்டு இன்னைக்கு விஜய் முதலமைச்சர் ஆயிடக்கூடாது, தாவேக்கா ஆளுங்கட்சி ஆயிடக்கூடாதுன்னா 50 வருஷமா ஏதோ சண்டை போட்டுக்கின மாதிரி கீரி பாம்பு சண்டை மாதிரி விட்டு நாங்க தான் 2 பேரும் சண்டை அப்படின்னு போட்டு டக்குன்னு புதுசா ஒரு ஆள் வந்த உடனே 2 பேரும் கை கோத்தீங்களே, அதுவும் பாஜகவின் அமித்ஷாவினுடைய ஆணையை ஏற்று.
இப்ப எல்லாருடைய முகமூடியும் கிழிஞ்சு போச்சுங்க. இப்ப திருமாவளவன் சொல்றது அதுல கூட பாதிதான் உண்மை சொல்றாரு. இவர் ஏன் தயங்கினார் 24 மணி நேரம்? காணாம போயிட்டாரு. மருந்து கொடுத்தாங்க, இவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்குறேன்னு. ஆசை வெட்கம் மரியாதை இல்லையா? இவருக்கும் ஒரு சபலம். அதனாலதான் மற்ற கட்சிகள்லாம் லெட்டர் கொடுத்துட்டாங்க, இடதுசாரி கட்சிகள்லாம். இவர் 10 மணிக்கு இது பேட்டி செய்தியாளர்கள் சந்திப்புன்றது 12 ஆச்சு, 2 ஆச்சு, 4 ஆச்சு, இறுதி வரை சந்திக்கவே இல்லையா அவரு? அது மட்டும் இல்ல, டெல்லியில போய் உக்காந்துக்கினாரு. டெல்லியில போயிட்டாரு பதவியேற்பு விழா அன்னைக்கு. சட்டி சுட்டதாடா கை விட்டதாடா. அதனால இந்த எபிசோட்ல ஆட்சி அமைக்க கொல்லைப்புற வழியாக ஜனநாயகத்தை மதிக்காமல், மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் திமுக முயன்றது, அதிமுக முயன்றது, பாஜக வழி செய்தது. அதே போல விசிகாவின் தலைவரும் இதுக்கு ஒப்புதல் கொடுத்து கொஞ்ச நாளாவது 1 மணி நேரமா அல்லது 4 மணி நேரமாவது அவரும் அது ஆசைக்கப்பட்டார். இதெல்லாம் ஏதோ திருமாவளவன் சொன்னதாலதான் முந்தா நாள் இது வெளியாகல. ஆல்ரெடி CV சண்முகம் 4 நாளைக்கு முன்னாலே நின்றுட்டு பேச ஆரம்பிச்சாருங்க. அதனால இவங்க எல்லாம் யோக்கியர்ல. இவங்க எல்லாம் மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் என்னெல்லாம் பண்ணலாம்னு பிளான் பண்ணாங்க. பிளான் A, பிளான் B எல்லாம் தோத்த பிறகு இன்னைக்கு இவங்கதான் ஆட்சி சரியில்லை, தற்காலிகமான ஆட்சி, பொய்க்கால் குதிரையா இது. எது இவருக்கு இருக்கிற 47ல 25 இந்த பக்கம் வந்தாச்சு, 22 அந்த பக்கம் போயாச்சு. இந்த அதிமுகவை கடந்த 10 வருஷமா சீரழிச்சு சின்ன பின்னமாக்குன ஒரு ஆளு இன்னைக்கு மக்கள் ஆதரவோடு 35% மக்கள் ஆதரவோடு இருக்குது, வாக்காளர்களின் சப்போர்ட்டோட. பொய்க்கால் குதிரையா? என்னங்க இதெல்லாம் பேச்சு? அது அவங்களுடைய ஆத்திரம், அதாவது அவங்க வேதனையை தாங்க வெளிக்காட்டுகிறது, உண்மை நிலையை பிரதிபலிக்கிறது. திமுகவே என்ன சொல்றாங்கன்னா, திமுகவோட கூட்டணி கட்சிகள் ஆதரவோட தான் தாவேக அரசு இயங்குதே தவிர பெரும்பான்மை கிடையாது, எங்களுடைய ஆதரவு தான் இயங்குது அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வராங்க. சரி, உங்களுடைய ஆதரவுல இயங்குது இல்ல, இவ்வளவு மோசமான ஆட்சிக்கு ஏங்க நீங்க ஓட்டு போடாம ஓடிட்டீங்க? ஏன் ஓடிட்டீங்க? ஆண்மை இருந்திருந்தால் உதயநிதி இந்த மாதிரி இவ்வளவு மோசமா 12 பக்கம் படிச்சார்ல, ஒரு பேப்பரை படிச்சுட்டு நேரு கிட்ட கொடுத்துட்டு இருந்தார்ல, ஸ்கிரிப்ட் பேப்பருங்களை. ஆக அந்த 12 பேப்பர்ல பேசுறதெல்லாம் உண்மை, படிச்சதெல்லாம் உண்மைன்னா நீங்க அங்க இருந்து இந்த ஆட்சியை தோக்கடிச்சிருக்கணும். ஏன் தோக்கடிக்கல? எதிர்த்தா வாக்கு போட்டிருக்கலாம? ஏன் ஓடிட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியும், திரும்பவும் தேர்தல் வந்தா தப்பி தவறி இருக்கிறதும் போயிடும், உள்ளதும் போச்சடா நொல்லக்கண்ணான்ற மாதிரி அவர் 200க்கு மேல ஜெயிச்சிருவார்னு தெரியும் உங்களுக்கு. அதனால எங்கள் ஆதரவோடு உங்கள் ஆதரவோடு தான் ஆட்சி நடக்குதுன்னா ஏன் பின்ன நீங்க இப்ப விசிகா இப்படி சொல்றாங்க, உங்க திருவிளையாடல் எல்லாம் அம்பலப்படுத்துறாங்க? ஏன் கம்யூனிஸ்டுகள் உங்களை விட்டு போயிட்டாங்க? அதனாலங்க திமுக அதிமுக ரெண்டின் முகத்திரை கிழிஞ்சிடுச்சுங்க. இவங்க மாற்று ஆட்சி வருவதை அனுமதிக்க மாட்டார்கள். 2 பேரும் மாறி மாறி ஆட்சி அமைக்கணும்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதே போல பாஜகவுக்கு பாத பூஜை செய்வதில் 2 பேருக்கும் இடையே போட்டா போட்டி இருக்குங்க. யாரும் பாஜக எதிர்ப்பெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் எல்லா சாயமும் வெளுத்துடுச்சுங்க. இந்த 4-5 நாள்ல இவங்க சாயம் வெளுத்தது, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் செய்தது மாபெரும் துரோகம் அப்படின்னு சொல்றாங்க திமுக. எங்க கூடயே இருந்துட்டு எங்களுடைய வாக்கை வாங்கிட்டு 5 பேர் ஜெயிச்சுட்டு உடனடியா மறுநாளே விஜய்க்கு சப்போர்ட் பண்றது அப்படின்னா மாபெரும் துரோகம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேச்சு. சரி, காங்கிரஸ் கட்சியில ஆட்சியில இருந்துட்டு நம்ம மன்மோகன் சிங் ஆட்சியை பாதியில துரோகம் பண்ணிட்டு ஓடியாந்தது யாரு? கூடா நட்பு கேடில் முடியும்னு, கேடாய் முடியும்னு கருணாநிதி. அந்த ஆட்சி கெட்ட பேர் வந்ததே ராஜா, தயாநிதி மாறன், இந்த கோஷ்டிகள் தான். எல்லா கெடுதலையும் பண்ணி எல்லா ஊழலையும் பண்ணிட்டு அந்த நல்ல மனுஷன் மன்மோகன் சிங், டாக்டர் மன்மோகன் சிங் கரைபடையாத கரத்துக்கு சொந்தக்காரர், அற்புதமான மனிதர், நேர்மையான மனிதர், உண்மையான பிரதமர், எளிமையான மனிதர். அவர் பேரை கெடுத்து அவர் தோல்வி அடைய 2014 பாஜக ஜெயிக்கிறதுக்கு காரணமே இவங்க பண்ண ஊழலால தாங்க. ஆக இன்னைக்கு அன்னைக்கு விட்டுட்டு வந்தாங்களா, முதுகுல குத்துச்சின்னு காங்கிரஸ் கதறிச்சா இல்லையா? உங்களுக்கு பிடிக்கல போயிட்டீங்க. அது போல காங்கிரஸுக்கு பிடிக்கல போயாச்சு. நான் கேட்கிறேன், எங்க கூட இருந்து
நாங்க ஓட்டை வாங்கி அவங்க போயிட்டாங்கன்றாங்களே. இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். திமுகவின் தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கிறாரு. முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர். அவரை கொளத்தூர்ல தோக்கடிக்கிறாங்க மக்கள். எம்எல்ஏவை கூட ஆகக்கூடாது, நீ வீட்டுக்கு போன்றாங்க. பொதுச் செயலாளர் திமுகவின் துரைமுருகன் பவர்ஃபுல் மினிஸ்டர், அவரை தோக்கடிக்கிறாங்க. பொருளாளர் பாலு, அவர் எம்பியா இருக்கிறதால போட்டி போடல. ஆனா அவர் பையன் மன்னார்குடியில மண்ண கவினார், டிஆர்பி ராஜா. ஆக திமுகவின் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் பையனெல்லாம் காப்பாற்ற முடியாத திமுக காங்கிரஸ் எங்களாலதான் ஜெயிச்சுதுன்னு சொல்றது. இது யாருங்க? ஏன் உங்களால ஸ்டாலின் ஜெயிக்கல? ஏன் உங்களால துரைமுருகன் ஜெயிக்கல? ஏன் உங்களால டிஆர்பி ராஜா உள்பட 14 அமைச்சர்கள் ஜெயிக்கல? அதனால வந்துங்க, கூட்டணி என்பது உங்க ஓட்டை அவங்களுக்கு போடுறீங்க, அவங்க ஓட்டை உங்களுக்கு போடுறாங்க. இது மியூச்சுவலி பெனிஃபிஷியல் அலையன்ஸ் தான். நாங்க தான் கொண்டு வந்தோம், நாங்க தான் ஓட்டு போட்டோம். நீங்களே ஜெயிக்கலையா? நீங்களே ஜெயிக்கலையே. உங்களை நீங்களே ஜெயிக்க வைக்காத போது நான் அடுத்தவனை ஜெயிக்க வச்சேன்றதெல்லாம் பைத்தியகாரதானமா தெரியல? உண்மையா? அது நீங்களே ஜெயிக்கலையே, அப்புறம் அடுத்தவனை நான் தான் ஜெயிக்க வச்சேன்னா? உதயசூரியன் சின்னத்துல நின்னா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகளை சொன்னாங்க. ஆனா அவங்க திருப்பி கேட்பாங்கல்ல, இன்னைக்கு உதயசூரியனே தோத்து போச்சேன்னு. பாருங்க, சின்னம் இதெல்லாம் இல்ல, பெருசு கிடையாதுங்க. இப்ப விசில் சின்னம் எப்படிங்க அவ்வளவு பாப்புலர் ஆச்சு 6 மாசத்துல? சின்னம்லாம் கிடையாதுங்க. இரட்டை இலை எப்படிங்க திடீர்னு எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு? ஒரு 14 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில இருந்தது. உதயசூரியன் தானே ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க மக்கள் 67ல இருந்து 77 வரைக்கும். 77ல இரட்டை இலைனாரு. அது யார் சின்னம், யாரு அதுக்கு முன்னால வராங்கன்றதாங்க மக்கள் பார்ப்பாங்க. இன்னைக்கு எல்லாரும் வந்து எம்எல்ஏ யாரு, எம்எல்ஏ நம்ம தொகுதி கேண்டிடேட் யாருன்னு கேட்கல. தம்பி, இங்க விசில் சின்னம் எத்தனாவதுலப்பா இருக்குதுன்னு கேக்குறாங்க. விஜயின் ஒரு முகம், விஜய் என்ற ஒரு மனிதரின் நம்பிக்கை, அவர் மேல இவங்க வச்ச பாசம் தான் தேர்தல்ல எல்லாரும் ஜெயிச்சாங்கள ஒழிய, உதயசூரியன்ல நின்னவங்க எல்லாம் என்னாச்சு? அவங்க ஜெயிச்ச மித்த தோத்த தொகுதியில எல்லாம் உதயசூரியன்ல தானே நின்னாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க சின்னத்துல நின்று 2 பேர் ஜெயிச்சிட்டாங்களா? விசிக வந்து 2 பேர் ஜெயிச்சாங்களா? ஆனா உங்களால உங்க தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் பையன், அமைச்சர்கள் எல்லாம் காப்பாற்ற முடியல உதயசூரியன்ல வச்சு. இதெல்லாம் வாய்ச்சவடாலுங்க. அதாவது மக்கள் உங்களை விரும்பல, உங்களை தூக்கி போறத முடிவு பண்ணிட்டாங்க. நீ எந்த சின்னத்துல நின்னாலும் அந்த சின்னத்துக்கு ஓட்டு கிடைக்காது. அதனால ஏன் இப்படி பதறாங்க, கதறாங்க? ஒரு 6 மாசம் இந்த ஆட்சி அமைதியா போட்டோம். அது தவறு செய்தால் அப்புறம் விமர்சனம் பண்ணுங்க, மக்கள் அதை ஏத்துக்குவாங்க. அத வந்து ஓகே 6 மாசம் டைம் கொடுத்தாச்சுப்பான்னு சொல்லுவாங்க. அதுவும் 6 மாசம் நான் எதையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, விஜய் ஆட்சி அமைப்பதுக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, பேக்ரவுண்ட்ல அமித்ஷா, ரஜினிகாந்த் இவங்க ப்ராஜெக்ட பழனிசாமி ஆக்குறதுக்கு வேலை பண்ணீங்களே. உங்களை மாதிரி ஒரு வார்த்தை எனக்கு வேணான்னு தோணுது. இவங்க எல்லாம் வந்துங்க, உதட்டில் ஒன்ன பேசுவாங்க, உள்ளத்தில் ஒன்ன நினைச்சிட்டு பண்ணுவாங்க. மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டாங்க. இன்னைக்கு கடைசி ஆணிய வந்து திருமாவளவன் அடிச்சிருக்காரு இவங்க சவப்பெட்டியில. அதுக்கு முன்னாலே நிறைய பேர் ஆணி அடிச்சுட்டாங்க இவங்க துரோகத்தை. இனிமேல் பாஜக எதிர்ப்பு, நாங்க தான் சிறுபான்மையினர் பாதுகாப்புன்னா ஒன்னும் பம்மாத்து பண்ண முடியாதுங்க. ஏன்னா ராகுல் காந்தி, காங்கிரஸ் இருக்கிற இடம் தான் பாஜக எதிர்ப்புக்கு மையம், சிறுபான்மையருக்கு பாதுகாப்புன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். நான் உண்மையிலே இவங்க நிலைமை என்ன ஆக போகுது 2029 நாடாளுமன்ற தேர்தல்ல, இனிமேல் வரக்கூடிய மாநகராட்சி, உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் திமுக திருந்துற மாதிரி தெரியல. இல்லைன்னா எவ்வளவு சீனியர் இருக்கும்போது உதயநிதியை கொண்டு வந்து எதிர்கட்சி தலைவராக்குறாங்க. குடும்ப அரசியலை அவங்க விட்டு ஒழிக்கவே இல்லையா? ஏங்க KN நேரு இருக்காரு, தங்கம் தென்னரசு இருக்காரு, எவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த சீனியர் எல்லாம் ஒதுக்கிட்டு என் புள்ளதான் அங்க முதல்வரா இருந்தா நான் உட்காருவேன், எனக்கு பின்னால என் புள்ளதான் உட்காரணும். எதிர்கட்சி தலைவரா இருந்தா யாரும் கிடையாது, என் புள்ளதான் உட்காரணும்னா இந்த குறுகிய உணர்வு, இது ஒரு குடும்ப அரசியல். மன்னர் ஆட்சி மாதிரி இளவரசர் தான் உட்காருவார். அடுத்தது என்னங்க நியாயம்? இது திருந்துற மாதிரி தெரியல திமுக. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்ப வந்து திருச்சி கிழக்குல ஸ்டாலின் போட்டியிடணுமா? அன்பில் மகேஷ் சொல்றாரு,
அப்புறம் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த ஆள் பேசுறாரு, ஒரு அமைச்சரா இருந்த ஆளாங்க அவரு. அவர் பேசுறாரு, குளத்தூர் மக்கள் எல்லாம் நன்றி கேட்டவங்களாம், இவரை தோக்கடிச்சிட்டாங்களாம். சேகர் பாபு இல்ல சேகர் பாபு அந்த கூட்டத்துல ரொம்ப அழுதாரு. ஆமா ஆமா, அவர் அழுவார். அது ஒரு நாடகம், அழுகை நாடகம். அதனாலதான் தலைவர் வீட்டுக்கு போனாராம், ஸ்டாலின் வீட்டுக்கு. சொம்ப எடுத்து அடிச்சாங்க, வெளியே போடா வராதுன்னாங்களாம். உன்னாலதான் அவர் தோத்தாருன்னு. அதனாலங்க உண்மையில குளத்தூர்ல ஸ்டாலின் தோத்து இருக்க கூடாதுதாங்க. அவர் நல்ல வேலை எல்லாம் பண்ணாருங்க. தோத்ததுக்கு காரணம் சேகர் பாபு தாங்க. அவர் அங்க இருக்கிற திமுக நிர்வாகிகளை எல்லாம் உதாசீனம் பண்ணிட்டு இவர் ரொம்ப டாமினேட் பண்ணாருங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் முதல்வரோடு தொடர்பு கொள்வதற்கு அனுமதிக்கலங்க. இவர் மாவட்ட செயலாளர்னு இவருடைய கைத்தடிகள் இருப்பாங்கல்ல, அவங்கள எல்லாருக்கும் போட்டியா உட்கார வச்சுட்டு உள்கட்சி பூசல் தாங்க அங்க ஸ்டாலினை தோக்கடிச்சது. உண்மையிலேயே அவர் தோத்ததுல எனக்கு கூட வருத்தம் தாங்க. ரஜினிகாந்துக்கு மட்டும் வருத்தம் இல்ல, எனக்கும் வருத்தம் தாங்க. இப்ப பாருங்க, திருச்சி கிழக்குல அவரை நிக்க வைக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப அது என்ன, அந்த மெசேஜ் என்னங்க? என்ன மெசேஜ்னா, உதயநிதி அன்பிட் ஃபார் ஆப்போசிஷன் லீடர் போஸ்ட், அவரால சமாளிக்க முடியாது, நீங்க வாங்க, அப்படி அதானங்க அர்த்தம். இல்லைன்னா என்ன பண்ணணும்? 73 வயசு ஆயிடுச்சு, சரி கழக தலைவரா இருக்காரு, இருக்கட்டும் சொல்லலாம் இல்ல. இல்ல நீங்க திரும்பி நின்னு வாங்கன்னா இப்ப போட்டால் சரியில்லை அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க, அவ்வளவுதானே. ஆனா நான் சொன்னாங்க, ஸ்டாலின் பசுமாடு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, அவருக்கு தெரியும். அவர் அங்க தோத்தாருன்னா அவர் எதிர்காலமே என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப ஸ்டாலின் திருச்சி கிழக்குல தோத்தாருன்னா விஜய் எப்படி 2 தொகுதியில் போட்டியிடலாம், விஜய் எப்படி இங்க தோக்கலாம், அங்க போனாரானாங்களே, அவர் 2லயும் ஜெயிச்சிட்டாரு. இப்ப நீங்க தோத்துட்டு அங்க போய் மக்கள் தீர்ப்பை, அதாவது குளத்தூர் மக்கள் தீர்ப்பை திருச்சியில போய் மாத்தலாம் நினைச்சீங்கன்னா, மக்கள் தீர்ப்பை மதிங்க, அமைதியா இருங்க. ஓய்வு கொடுத்துருக்காங்க, நாளையா சினிமா கினிமா பார்த்து ட்விட்டர்ல விமர்சனம் எழுதிட்டு இருப்பீங்கல்ல, அது மாதிரி செய்யுங்க, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு ஆட்சிக்கு வந்தவங்களுக்கு அவகாசமே கொடுக்காம அடுக்கடுக்கா குற்றச்சாட்டை விட்டீங்கன்னா இது மக்கள் அதை விரும்பல சார். அதிமுகவோட பிளவை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? துரதிருஷ்டவசமானது. அது அந்த பிளவு பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடும்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, இது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆரம்பிச்சதுங்க. ஏன்னா அதுல டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷனிங் இல்லைங்க அந்த கட்சியில, உள்கட்சி ஜனநாயகம் இல்லைங்க. எம்ஜிஆர் இறந்த பிறகு இதானே நடந்தது. ஜானகி அணி, ஜெயலலிதா அணி, இரட்டை புறா, சேவல்னு ஒரு எலெக்ஷன்ல தோத்தாங்கல்ல, அதனால தானே கலைஞர் வந்தாரு, வந்தே இருக்க முடியாது 89ல. அப்போ எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அந்த கட்சி பிளவுபட்டது. ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு அந்த கட்சி சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்கு. இந்த அழகுல 10 வருஷமா எடப்பாடி பழனிசாமி தலைமையில என்னைக்கு அந்த கட்சி வந்ததோ அன்னையில இருந்தே அதுக்கு சனியம் பிடிச்சிடுச்சுங்க, 7.5 சனியம் பிடிச்சிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாவேகா தான் இதை உடைக்குதான், விஜய் தான் இதை உடைக்கிறாராம். ஏண்டா மனசாட்சி ஏதாவது இருக்குதா? இந்த கட்சி தொடங்கியே 2 வருஷம் ஆச்சு. உங்க கட்சியில இருக்கிற இந்த உடைச்சல், இந்த சண்டை, உள்கட்சி குஸ்தி, இதெல்லாம் 10 வருஷமா நடந்துட்டு இருக்குது, பார்த்துட்டு தானே இருக்கிறோம் நாங்க. இப்ப அவங்களுக்கு இப்ப என்னன்னா, அதிமுகவுக்கு என்னுடைய ஆலோசனை என்னன்னா, ஒரு விமர்சகர்ன்ற முறையில அவங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. திமுக தான் அவர்களுடைய எதிரி, தீய சக்தி. அதை எதிர்த்துதான் அந்த கட்சி தொடங்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு தாவேகாவோடு அவர்கள் இணைந்து 5 ஆண்டு காலம் ஆளும் கட்சியா ஆளும் கூட்டணியில் இடம் பெற்றாங்கன்னா அந்த கட்சியில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பிளவை தவிர்க்கலாம், இந்த கட்சியில ஏற்பட்டிருக்கிற உட்கட்சி பூசலை தவிர்க்கலாம், அதிகாரத்தை பங்கெடுக்கலாம், பகிரலாம் சட்டப்பூர்வமாவே. இப்ப உடஞ்ச ஒரு கோஷ்டி சேர்றதுக்கு பதிலா அதிமுக மொத்தமாவே முடிவு எடுக்கலாம, இவருக்கு பெரும்பான்மை இல்ல, அதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க, மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப். இதுல என்ன இருக்குது? தப்பே கிடையாது. திமுகவோட போய் அதுல முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சு நீங்க, இது போஸ்ட்போல் அலையன்ஸ், தேர்தலுக்கு பிந்தைய சூழ்நிலைக்கு இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டிருக்காரு, அதுல முடிவு எடுக்கலாம். அப்ப சட்டசபையில பிரச்சனை வராது,
யார் கொறடா, யார் குழு தலைவர், சண்டை வராது. உங்களை கேட்டா ஒரு துணை முதல்வர் கூட கொடுக்க தயாரா இருப்பாரு விஜய். ஏன் கொடுக்க மாட்டாரு? அவருக்கும் இது பெனிஃபிட் தான். ஒரு 5 வருஷம் நிலையான ஆட்சி. இவங்க புட்டுக்கு போயிடுவாங்களா, அவங்க வராம போயிடுவாங்களா, காலம் வருவாங்களா, இந்த மாதிரி நித்திய கண்டம் பொருநாயிஸ்ன்ற இன்ஸ்டெபிலிட்டி தேவையில்லை. அதனாலதானே ஸ்டாலின் பேசுறாரு முந்தா நாள், இந்த ஆட்சி 6 மாசம் கூட நிலைக்காது அப்படின்னா. எதுக்கு? அவங்க ஆளுங்களுக்கு கிச்சு கிச்சு மூட்டுறாரு. சோர்ந்து போயிருக்காங்கல்ல திமுக ஆட்கள், இந்த ஆட்சி எல்லாம் நிலைக்காதுங்க, அடுத்தது நம்ம தான். அவர் மனசுக்குள்ள ஐயோ இந்த ஆட்சி நிலைக்கணுமே, போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. சோ அண்ணா திமுக யதார்த்தத்தை புரிந்து கொண்டு மக்கள் நம்மள 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க. நம்ம மூளையில உட்காரத்துக்கு பதிலா நாம விஜயோட சேர்ந்து ஆட்சி ஆளும் கூட்டணியில சேர்ந்து நம்மளதுல ஒரு 6-7 பேர் அமைச்சர்களாவும் வந்தா மக்கள் சேவை பண்ணலாம் இல்லைங்க. அதனால பிராக்டிக்கலா அதுதான் செய்ய முடியும். இல்லைன்னா அடிச்சுன்னு சாவாங்க, சபாநாயகர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவாங்க, அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இதுலயே கட்சி கரைஞ்சிரும். இப்பவே பல பேர் போயிட்டாங்க. நேத்து பாருங்க செம்மலை கட்சியில விலகிற மனசு வருத்தமா இருக்குதுன்னு. சோ அதனால அந்த கட்சி மேலும் 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 அது சிதறும். எடப்பாடிக்கு ஆளுமை பண்பு இல்லைங்க, தலைமை பண்பு இல்லைங்க. எல்லாரையும் அரவணைக்கணும். உள்கட்சியில மாற்று கருத்து கூறுறவங்க எதிராளி இல்லைங்க, நம்ம கட்சிக்காக வேலை செஞ்சவங்க தானே. இப்ப CV சண்முகமா இருக்கட்டும், SP வேலுமணியா இருக்கட்டும், விஜய் பாஸ்கரா இருக்கட்டும், நத்தம் விஸ்வநாதன், எல்லாம் சீனியர் லீடருங்க. ஏங்க இவரு பொதுச் செயலாளரா, இவருக்கு அதிகாரம் இருக்குதான் எல்லாரையும் நீக்கிறாரு பதவியில இருந்து. சரி, துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதனையும் நீக்கிடுவீங்களா? உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்துல பாதியாவது அவருக்கு இருக்கும்ல. நீங்க என்ன சர்வாதிகாரியா இல்ல முதலாளியா? அதிமுக என்ற கட்சிக்கு ரொம்ப தப்பான அப்ரோச்சுங்க. அவருடைய அணுகுமுறை மாற வேண்டும். மாறினால் இப்போதும் காலதாமதம் இல்ல, அதிமுக அழிவிலிருந்து காப்பாற்றப்படும். மிக்க மிக்க நன்றி சார். தமிழக அரசியலை பற்றி எங்களிடம் அதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்த மேலான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி சார்.